ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம டைரி ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள். ஹெச்எஃப் இருக்குது, ஜெர்சி இருக்குது. ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி வெயில் தாங்கக்கூடிய டைப்புகள் உள்ள மாடுகள் நம்ம கையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, தலையீத்து கிடேரி 4 பல்லு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா 8 7 15 லிட்டர் இருக்குது. நல்லா அகலச்சட்டு ரெட்டை குறுக்கு நல்லா மடிச்சுட்டு அவ்வளோ ஒரு அருமையாக எடுத்திருக்கு. தலையீத்து 4 பல்லு தான். தலையீத்தில் இப்போ மாடு கறந்துக்கிட்டு இருக்க கறவைன்னு பார்த்திங்கன்னா 15லேருந்து ஒரு 16 லிட்டர் பால் ஷேராக கறந்துக்கிட்டு இருக்குது. நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் அந்த தலையீத்திலே இந்த மாட்டோட கறவை ஒரு 17 18 லிட்டர் ஷேராக கறக்கூடிய மாடு. குட்டி போட்டு இன்றைக்கி 8 நாள் ஆகுது. கறவை ஷேராக நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் இந்த தலையீத்தில் ஒரு 16 17 லிட்டர் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்லா ரெட்டை குறுக்கு அகலச்சட்டு நல்லா காம்பு இடவில் 4 காம்பு நல்லா நட்சத்திரமாக இருக்கும். நல்லா ரோஸ் காம்பில் கறவைக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். காம்பு ரொம்ப நைஸ், அப்படி பஞ்சு கணக்காக இருக்கும் கறவைக்கு. மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்ட கறவைக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நல்ல ஃபார்ம் டைப்பில் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு 20 லிட்டர் இந்த தலையீத்தில் ஷேராக கறக்கும். மாடு நல்லா அகலச்சட்டு ரெட்டை குறுக்கில் உள்ள மாடு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா, நல்லா எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய பசு. அதே மாதிரி ஒரு 22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். அந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவை 22 லிட்டர் எதிர்பார்க்கலாம். பாட்டிக்கிட்ட போன ஈத்தில் கறந்ததே 20 லிட்டர் கறந்துருக்கு. 20 லிட்டர் 21 லிட்டர் வரை கறந்துருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்க இந்த மாட்டை 20 லிட்டர் ஷேராக சொல்லிக் கொடுக்கலாம். மாடு இன்றைக்கி கன்று போடுறோம், நல்ல பருவத்தில் நிற்கி, கன்று போடக்கூடிய பருவத்தில் நிற்கி. மாட்டை பார்க்க உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஷாக்கு கணக்காக மடி எடுத்திருக்கு. ஷுயராக எந்த காரணத்தை கொண்டு ஒரு 20 லிட்டர் பாலுக்கு குறைவு கிடையாது. நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஒரு 22 23 லிட்டர் பால் ஷுயராக கறக்கூடிய பசு. நல்லா கருஞ்சவலையில் செம்பூத்து டைப்பில் உள்ள பசு. அதேமாதிரி பாலோட ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாகவே இருக்கும். எந்த கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய பசு. எந்த ஒரு வெயிலுக்காக இருந்தாலும் தாங்கக்கூடிய பசு. நல்லா கண்டுலேருந்தே காட்டு மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட பசு. மடி செட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறது கூட எப்படி தெரிஞ்சு தெரியல, அவ்வளோ ஒரு அருமையான மடி செட்டு. தீவனம் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நல்லா டாப்பாக உள்ள பசு. நல்ல ஒரு 20 லிட்டர் கறக்கமானி பண்ணைக்கு நல்ல ஃபேட்டு எஸ்என்எஃப் கண்டனோட கிளைமேட்டு இந்த வெயில், நம்ம சித்திரை மாதம் வெயிலை தாங்கக்கூடிய டைப்பில் மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட பால் எஸ்என்எஃப் கண்டனும் நல்லா அருமையாகவே இருக்குது. ஒரு 22 லிட்டர் பால் ஷேராக ஒரு ஃபார்ம் டைப்னால் 22 லிட்டர் எதிர்பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு நல்லா வளர்க்கக்கூடியவங்க ஒரு 20 லிட்டர் கறக்கமானி ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். நல்ல பொருள். 4 காம்பு கடையில் ஒரு காம்பு கடையில் ஒரு அடி கேப் இடைவெளியோடு இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கணும், இந்த நம்ம பண்ணையில் இந்த வாரம் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நல்லா வெயில் தாங்கக்கூடிய டைப்பில் ஜெர்சி கிராஸ் டைப் மாடு, ஹெச்எஃப் கிராஸ் டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம் அதிகபட்சமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு 20 லிட்டர் 20 லிட்டர் 22 லிட்டர் கறக்கூடிய டைப்பில் நல்லா ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் அவைலபிளாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, ஜெர்சியில் ஷுயராக ஒரு 20 லிட்டர் ஷுயராக நார்மலாக ஒரு 20 லிட்டர் கறக்கும். அதுக்கு மேலே மெயின்டெனன்ஸை பொறுத்து கூடுதலாகவே கறக்கக்கூடிய பசு. அதே மாதிரி ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேட்டு கண்டென்ட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வெயில் கிளைமேட் எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்ல ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நல்லா வாய் கடிசாக உள்ள மாடுகள். தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாக இருக்குது. கறவையும் ஒரு 20 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 2 நாள் டு 4 நாள் டேட் இருக்குது. அந்த பெரிய மாடு. இந்த சைடு நிற்க மாடு இன்னும் ஒரு வாரம் பிடிக்கக்கூடிய மாடு. ரெண்டுமே ஜெர்சியில் ஒரு நல்ல டாப்பாக உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரு 20 40 லிட்டர் பாலுக்கு எந்த குறைவும் இருக்காது. அதுக்கு மேலே கறக்கிறது நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்தது. ஜெர்சியில் நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடு எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுங்க. மடி செட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கிராஸ் டைப்பில் கலர், நம்ம புளியவங்களோட நாட்டு டைப்பில் உள்ள கலர். இதை குரா டைப்புன்னு சொல்லுவாங்க, குரா கலர்னு சொல்லுவாங்க. கலர் பார்த்திங்கன்னா அப்படி புள்ளியாக கருப்பும் வெள்ளையும் சேர்ந்துருக்கும். இதை குரா கலர்னு சொல்லுவாங்க. பழைய வர்க்கத்தில் உள்ள மாடு, நல்லா கிராஸ் டைப் மாடு. எந்த வெயிலுக்கும் தாங்கக்கூடிய பசு. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 20 நாள் டேட் இருக்குது. ஷுயராக ஒரு 20 நாள் பிடிக்கும் டேட் இருக்குது. 20 நாளில் நல்லா அடைச்சி மடி இருக்கக்கூடிய மாடு. ஒரு அப்பு மடியாக எடுக்கும். அதே மாதிரி எந்த வெயிலுக்கும் தாங்கும். பால் எஸ்என்எஃப் கண்டென்ட் அருமையாக இருக்கும். மேய்ச்சலுக்கும் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதனால் எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. பால் குவாலிட்டி எஸ்என்எஃப் கண்டென்ட் எல்லாமே அருமையாக இருக்கும். எல்லா மாடுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே இங்கே டிஸ்பிளேயில் தெரிந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிடுதோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நேரில் வந்து பாருங்கள். நம்ம ஃபார்ம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம பண்ணையில் ஒரு 30 மாடு 35 மாடுகள் எப்போதுமே விற்பனைக்கு ரெடியாக இருக்கும். ரெடி பாலோடு ஒரு 15 16 பசுகள் இருக்குது. ஒரு 4 நாள் ஒரு வாரம் கழித்து கூட்டு போகக்கூடிய டைப்பில் ஒரு 15 16 பசுகள் இருக்குது. 35 பசு நம்ம பண்ணையில் ரெடியாக
பால் கறக்கக்கூடியதுக்கு நீங்கள் கொண்டு போன வருஷத்தில் கறக்கக்கூடிய டைப்பில் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். வீடியோக்கள் நமக்கு சரியான நேரம் கிடைக்கிறதுனால போட முடியல. நீங்கள் அப்படி இல்லாட்டியுமே நேரில் வந்து எப்போனாலுமே நம்ம பண்ணையில் வந்து பாருங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்க. மாடுகள் எந்த மாதிரி மாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவோம். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட குட்டிகளும் இருக்குது. கன்றுக்குட்டிகளும் நம்மக்கிட்ட ஹெச்எஃப் குட்டி இருக்குது, ஜெர்சி குட்டி இருக்குது. மீடியம் டைப்பில் உள்ள குட்டிகள் வாங்கக்கூடியவங்களுக்கு கன்றுக்குட்டிகளும் நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்குது. விற்பனைக்கு எப்போதுமே கன்றுக்குட்டிகள் இருக்குது. ஹெச்எஃப் ஜெர்சியில் உள்ளவங்க ஒரு மீடியமாக டைப்பில் உள்ள மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குறைஞ்ச மாடுகளும் இருக்குது. நல்ல ப்ரீடில் உள்ள கன்றுக்குட்டிகள் தான் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணைகளில் உள்ள மாடுகளை பற்றியும் உங்களுக்கு தெரியும், எப்படி உள்ள மாடுகள் கொடுப்போம்னு. நல்லா இனத்தில் உள்ள மாடுகள் நல்லா வாங்கினவங்க ஒரு தலையீத்து 2000 வாங்கி ஒரு 10 வருஷம் வச்சுருக்கணும். ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, அந்த மாட்டை நம்பி பிழைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த மாட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணால் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணி ஒரு லாபகரமாக கொண்டு போகக்கூடிய வகையில் உள்ள மாடுகள் தான் நம்ம பண்ணையில் எப்போதுமே வச்சுருப்போம். எந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் ஜெர்சியில் இப்போ நம்ம இந்த வாரம்லாம் நம்மக்கிட்ட இருக்க மாடுகள்னு பார்த்திங்கன்னா நல்லா செம்பூத், பிளாக் ஜெர்சி அந்த டைப்புகளில் நல்ல மாடுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஜெர்சி 2வது ஈத்து 6 ஏபிள் தான். பிளாக் ஜெர்சி 2வது ஈத்து 6 ஏபிள் தான். மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 7000 13 லிட்டர் பால் குறைவே இருக்காது. மாடு குட்டி போட்டு இன்றைக்கி 9 நாள் ஆகுது. ரெடி பாலோட ஒரு 15-16 மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே விற்பனைக்கு ரெடியாக இருக்கும். எப்போனாலுமே நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பிடிச்ச மாடை எடுத்துகிட்டு போங்க. 2வது ஈத்து 6 பல் தான், 13 லிட்டர் பால் இருக்குது. இல்லை இந்த மாடு உங்களுக்கு மாடுகளை நீங்கள் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூப்பிட்டு கால் பண்ணி கேட்டிங்கன்னா போதும். நாங்கள் உங்களுக்கு மாடுகளோட ஃபோட்டோ வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுவோம். நீங்கள் பார்த்துட்டு சொன்னிங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் போட்டிங்கனாலே போதும். உங்கள் ஊர்களுக்கு மாடுகள் நம்ம வண்டியிலேனாலும் ஏற்றி விட்டுறலாம். நல்ல மாடுகள் இப்போ இதெல்லாம் 2வது ஈத்து 6 பல்லில் பிளாக் ஜெர்சியில் மாடு வாங்கன்னு நினைக்கணும், கண்டிப்பாக அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இது 2வது ஈத்து 6 பல் தான். நல்ல சிவாஜி ஹெச்எஃப்பில் செவலை போரில் டேரி கன்று போட்டிருக்கு, பெண் கன்று ஊட்டி போட்டிருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா மோட்டி டைப்பு. வீட்டு கறவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, அருமையாகவே இருக்கும். தீவனம் தண்ணிக்கும் சரி, மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. அதே மாதிரி மோட்டி டைப் மாடு நிறைய பேர் வெயில் தாங்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இது கண்டுலேருந்தே மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இந்த ஈத்தில் இந்த மாட்டோட கறவன் பார்த்திங்கன்னா ஒரு 8-15 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா டேரி கன்று வளர்த்தா அடுத்த ஈத்துக்கு நல்ல ஒரு அருமையான மாட்டுக்கு வரும். இந்த மாட்டை தாண்டின ப்ரீடு, நல்ல ப்ரீடில் உள்ள கன்று போட்டிருக்கு டேரி கண்ணில். மாடும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு முக லட்சணமாக உள்ள மாடு. வாங்கினோம்னா ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். நல்ல பொருள். ஒரு 15-16 லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கக்கூடிய பசு. நல்லா அதே மாதிரி மோட்டி டைப் மாடு நிறைய பேர் வெயில் தாங்காது அப்படின்னு நினைப்பீங்க. இது கண்டுலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. இப்போ உங்கள் ஏரியாவோட டீட்டெயில் இப்போ இந்த ஊரை சொன்னிங்கன்னா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாடுகள் நாங்கள் சொல்லிடுவோம். இந்த ஜெர்சி, இந்த வெயில் தாங்கக்கூடிய கீழக்காட்டு மாடுகள் அந்த லைனில் உள்ளவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வெயிலில் தாங்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகளும் அனுப்பி விட்றலாம். நல்லா ஜெர்சி டைப் மாடுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம் ஒரு 20-25-30 மாடு ஜெர்சி டைப் மாடு தான். ஜெர்சி, ஹெச்எஃப் ஜெர்சி, கிராஸ் டைப்பில் உள்ள மாடு, வெயில் தாங்கக்கூடிய மாடுகள் நம்ம பண்ணையில் இந்த வாரம் அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து டேரி. தலையீத்து 4 பல் தான். தலையீத்து 4 பல் தான். இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு ஃபார்முக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு 4 மாடு ஒரு 18 லிட்டர் ஆவரேஜில் கறக்கக்கூடிய டைப்பில் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஷுவராக ஒரு 15-18 குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாடு ஒரு 4 மாடை கொடுத்துருக்கோம் ஃபார்முக்கு. இப்போ இந்த மாடு ஒன்று, இன்னும் அதுபோக அதுக்கு அடுத்து உள்ள 4 மாடையுமே காட்டுது. இதெல்லாம் மாடு நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்தால் 20 லிட்டர் கறக்கும். நம்ம அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்க ஒரு 15-18 லிட்டர் பால் குறைவு இருக்காதுன்னு சொல்லி கொடுக்கும். ஆனால் அவங்க இது முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு 10 மாடுக்கிட்ட எடுத்திருக்காங்க. எல்லாமே நம்ம சொன்னதுலேருந்து கறவை டாப்பாக தான் இருந்திருக்கு. அதை வச்சு தான் இந்த மாட்டையுமே நம்ம ஒரு 15-18 லிட்டர் சொல்லி கொடுக்கும். ஆனால் மாடு ஒரு 20 லிட்டர், 22 லிட்டர், 20 லிட்டர் குறைவில்லாமல் கறக்கும். ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். நல்ல பொருள், நல்ல காம்பு விளக்கடி 4 மாடுமே நல்ல செலக்டட் மாடாக தான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம பண்ணையில் உள்ள மாடு தான் 4யுமே கேட்டிருந்தாங்க. ஆனால் 4 மாடு இப்போ நமக்கு ஒரு லோன் வந்திருக்கு, 4 மாடு வாங்கணும்னே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல டாப்பாக உள்ள மாடு ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகள் தான். ஒரு 18 லிட்டர் கறக்க மாதிரி கொடுங்கண்ணே அப்படின்னாங்க. நான் ஒரு 15-18 லிட்டர் குறைவு இருக்காதுனே அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4 மாடை எடுத்து கொடுத்துருக்கோம். 4மே அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள மாடுகள். அந்த ஃபார்முக்கு நம்ம இது வரைக்கும் ஒரு 15-16 மாடு கொடுத்துருக்கோம். எல்லாமே அதே மாதிரி நல்லா டாப்பாக உள்ள நல்ல ஹை ஹீல்டிங்கில் தான் கேட்பார். ஏன்னா ஃபார்முங்கும்போது நம்ம ஒரு வேலையால் போட்டிருப்போம், ஷெட்டு எல்லாத்துக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு கூடுதலாக உள்ள மாடுகள் பார்த்தா தான் நமக்கு கட்டும். குறைஞ்ச மாடுகள் பண்ணைக்கு ஒரு 5 லிட்டரோ 6 லிட்டரோ கறந்தால் கட்டாது. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கடை தீவனங்கள் எல்லாத்தையும் மீண்டும் கணக்கு பார்க்கும்போது ஒரு பெரிய மாடு ஒரு 20 லிட்டர் கறக்கணும், வாங்கினா ஒரு 10 வருஷம் வச்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் இளம் மாடுகளாக இருந்தால் மட்டும்தான் பண்ணைக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் தலையீத்து டேரி பிளாக் ஜெர்சி.
இதையும் அதே ஃபார்முக்கு தான் கொடுத்துருக்கோம். பிளாக் ஜெர்சியில் நல்லா தலைத்துக்கிட்டே நல்லா ஹைட்டு வெயிட்டு ரெட்டை குறுக்க அகலச்சட்டு ஒரு 10 வருஷம் ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டாம். நல்ல டாப்பாக உள்ள மாடு. பிளாக் ஜெர்சி தலையீத்து 4 பல்லு தான். நல்ல மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 15 நாள் டேட் இருக்குது. நல்லா மடி அடைச்சி எடுக்கக்கூடிய கிடையாது. ஒரு 10 வருஷம் ஒரு ஃபார்முக்கு வச்சுக்கலாம். நல்ல பிளாக் ஜெர்சி ஃபால் நல்லா ஃபேட் எஸ்என்எஃப் பண்ணுறது நல்லாவே இருக்கும். நல்லா செலக்டட் மாடாக தான் 4 மாடுமே அந்த பண்ணைக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததாக அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மோட்டி டைப் மாடு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எந்த ஃபார்முக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பண்ணையோட அமைப்பு, உங்களோட ஏரியா கிளைமேட்டை பற்றி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா போதும். அதுக்கேற்ற டைப்பில் உள்ள மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளில் இருக்குது. எப்போதும் ஒரு 30-35 மாடுகள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையில் நீங்கள் மாடுகளை வந்து நேரில் பாருங்கள். பார்த்தா தான் தெரியும். ஒரு 30-35 மாடு நம்ம பண்ணையில் எப்போதுமே உங்களுக்கு விற்பனைக்கு ரெடி கறவையோடு உள்ள மாடுகள் இருக்குது. ஒரு 4 நாள் ஒரு வாரத்தில் குட்டி போடக்கூடிய டைப்பில் உள்ள மாடுகள் இருக்குது. நல்ல ஹெவி சைஸில் உள்ள மாடு, நல்ல உயரந்தரத்தில் நல்ல நெட்டு உயரத்தில் இருந்தால் தான் மாடுகள் நல்ல கறவைக்கு நல்லாயிருக்கும். நீடிச்சு கறக்கக்கூடிய பசுகளாக இருக்கும். நல்ல இனத்தில் உள்ள மாடுகள் தான் ஒரு வருஷம் அந்த ரேஞ்சுகளில் நீடித்து கறக்கும் பசுகள். நல்ல ஒரு 20-25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம பண்ணையில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 4 பசுமே நம்ம வண்டிகளில் 4யுமே வண்டியில் 2 பசு நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் உங்கள் ஃபார்மு. 4யுமே 2 பசுவாக இருந்தாலும் 2 லோடாக ஏற்றி விட்டாச்சு. நம்ம நீங்கள் அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய பசு தான் நம்ம பண்ணையில் இருக்கும். நல்ல மேய்ச்சல் முறையில் இருந்த மாடு. எல்லா மாட்டுகளோட டீட்டெயில் பற்றி நீங்கள் கேளுங்க. நம்ம டீட்டெயிலாகவே நீங்கள் இப்போ ஒரு மாடு வாங்க போகிறீங்கன்னா அதோட டீட்டெயில் நம்ம எல்லாமே சொல்லிடலாம். அந்த மாடு பிறப்பு வளர்ப்பு எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த மாட்டை எடுப்போம். சும்மா அந்த மாட்டுகளோட டீட்டெயில் தெரியாமல் எந்த மாட்டையுமே எடுக்க மாட்டோம். எல்லாமே இளம் மாடுகளாக தான் நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி வாங்கினாலும் நம்ம ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் நல்ல ஹை ஈல்டிங்கில் கறக்கக்கூடிய பசுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே விற்பனைக்காக உங்கள் வீட்டிற்கு உங்கள் பண்ணைக்கு வருவதற்காக நமது பண்ணையில் தயாராக இருக்கும். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட் ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம்லேருந்து. மாடுகள்னு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எல்லா ஏரியாவுக்கும் நம்ம மாடுகள் சேலாக இருக்குது. கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், திருச்சி எல்லா லைனுமே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எல்லா ஏரியாவுக்குமே நம்ம பசுகள் போயிருக்கு. கேரளாவிலையும் அதே மாதிரி எல்லா லைனுமே கொல்லம், திருவனந்தபுரம் எல்லா லைனுமே வாரம் 2 லோடு 3 லோடு கேரளாவுக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. லோக்கலில் நாகர்கோவில், கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், கோவில்பட்டி, கோயம்புத்தூர், விருதுநகர், திண்டுக்கல், மதுரை எல்லா லைனுமே நம்ம மாடுகள் வந்துக்கிட்டு இருக்குது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்து பாருங்கள். முடியாத பட்சத்தில் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மாடுகளோட ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே அனுப்பிவிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு நேரில் வர முடிஞ்சால் வாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அட்வான்ஸ் போட்டு விடுங்க. மிச்ச பணம் அங்கே வண்டியில் கொடுத்து விடுங்க. மாடுகள் நேராக உங்கள் ஃபார்முக்கோ உங்கள் வீட்டுக்கோ நேராக உங்கள் வீட்டில் வந்து இறங்கிடும். நல்ல உங்களுக்கு எந்த மாதிரி மாடு வேணும்னு சொன்னீங்கன்னா நேராகவே வீடியோ கால்லையோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோட்டோகள் அனுப்பிவிடுவோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா மாடுமே நம்ம பண்ணைகளில் தரமாக உள்ள மாடுகள் இருக்கும். இந்த ஒரு மாடு எடுத்து கொடுத்தா நம்ம வீட்டுக்கு மாடு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் வெளியவும் நம்ம மாடுகள் எடுத்து கொடுப்போம்.